இறுதிக்கட்டத்தில் தேர்தல் களம் யாருக்கு சாதகம் அப்படின்லாம் தொடங்கணும். இன்னும் சில நாட்களில் தேர்தல் இருக்கு. ரமேஷ், நீங்க எப்படி இந்த தேர்தல் களம் எப்படி போகும்னு அனுமானிக்கிறீங்க? சம்மப்பா பேசலாம் திரு ரமேஷ். நண்பர் கோடீஸ்வரன் அவர்கள் கூறியது மாதிரி தமிழக மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய பிரச்சனைகள் அது சர்ஃபேஸுக்கு மேலே எழும்பி வராமல் பல விவாதங்கள் ரெண்டு தரப்புலையுமே அதில் ஈல்டாயிடுறாங்க. டிஎம்கே அந்த நெரேட்டிவை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஏடிஎம்கே ஈல்டாயிடுறாங்க. ஆகவே இந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்கள்லாம் அவர் சொன்னதெல்லாம் சிலது அப்பப்போ மறந்து போயிடுது. சொத்து வரி, வீட்டு வரி உயர்வுலாம், மின்சார கட்டணம் தான். சட்டம் ஒழுங்கு தான் இப்போ சர்ஃபேஸ். சட்டம் ஒழுங்கு டிட்டீரியேட்டிங் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன். மணி அவர்கள் கருத்தோடு ஒரு விஷயத்தில் உடன்பாடுகிறேன். ஓட்டு சிதறல், அந்த முனை போட்டி அதில் கடுமையாக பிரியுமானால் அது அட்வான்டேஜ் டிஎம்கே முடியலாம். ஆனால் பழைய அளவு வலிமை வருமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இரண்டாவது, விஜய்க்கு அந்த மேடு கிரௌடு அல்லது அந்த கவர்ச்சி, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அல்லது அதனுடைய பலவீனங்கள், நாம் பார்க்க வேண்டிய அம்சங்கள் என்று திரு மணி அவர்களோ, பிரியன் அவர்களோ, கோட்டீஸ்வரன் அவர்களோ, குபேந்திரன் அவர்களோ அந்த நம்ம பெருமாள் மணியோடு மாறுபட்டு கூறிய கருத்துக்களை நாம் மறுக்கலை. ஆனால் அதற்கு சற்றும் குறைவில்லாத தீங்கு தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தப்படும் பணம், தேர்தலுக்கு கொடுக்கப்படுகிற பணம் தான் ஊழலின் தொடக்க புள்ளி. இன்னும் 20-30 கோடி தியாகம் பண்றானா? சொந்த சொத்தை வச்சுட்டு மக்களுக்கு எம்எல்ஏ வரானா? கான்ட்ராக்ட்ல எடுக்கலாம், போட்டதை எடுக்கலாம். அதற்கு அந்த அரசு வசதி செய்து கொடுக்கும். எதிர்கட்சி ஆட்சியாக இருந்தாலும் வசதி செய்து கொடுக்கும். அதை நம்பிதான் போடுறான். ஆக அதுதான் மோர் ஈவில் than the fancy crowd என்று நான் பார்க்கிறேன். திருமணி, உங்களோட நிறைவு. சிம்பிள் தான். இது 4 முனை போட்டி. அது 7 முனை போட்டின்னு சொன்னாலும் 4 முனை போட்டி. உடையுது ஓட்டு. இவ்வளோ ஓட்டு உடையுதுன்னா அது ஆளும் கட்சிக்கு தான் அட்வான்டேஜ். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஸோ வாட், பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது அறுவடை செய்கிற அளவுக்கு அதிமுகவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். என்னுடைய அசஸ்மெண்ட் மினிமம் 118 மேஜிக் மார்க், 120ன்னு வச்சுக்கலாம் நம்ம. அது வாங்கி அவங்க டிஎம்கே வில் ஸ்கிராப் த்ரூ. அவங்க இந்த முறை திமுக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும். தனி மெஜாரிட்டியாக உங்களுக்கு 118+ வந்துடும் தான் நான் நம்புகிறேன். பிகாஸ் ஓட்டு உடையுது. இவ்வளோ தூரம் உடையுதுன்னா இதில் பெருசாக நம்ம ஆராயறதுக்கு எதுவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஒருவேளை இது எல்லாத்தையும் மீறி வேறு மாதிரி முடிவு வந்ததுன்னா நம்ம களத்தை கணிக்கிறதுல பெரிய அளவில் தவறு பண்ணிட்டோம் தான் தோணுது. ஏன்னா இப்போ வாய்ப்புகளை கொடுத்தாலும் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கு பிரதான எதிர்கட்சியான அதிமுக கிட்ட அந்த அரசியல் வல்லமை இல்லை, அந்த நம்பிக்கை அவங்களுக்கே இல்லை. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a டிஎம்கே எலெக்ஷன் தான் எனக்கு தோணுது. குபேந்திரன், அதாவது நண்பர்கள்லாம் சொன்னாங்க 2 கட்சியும் புனித கட்சியில் நான் சொல்லிட்டேன், பணம் கொடுக்குறாங்க, இது முதல் ஒழிக்கப்பட வேண்டும்னு சொன்னாங்க. இதற்கு முன்னாடி ஒரு வருடத்திற்கு முன்பு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகளுக்கு பரிசு கொடுத்தார். அப்போ அவர் சொன்னார், ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என்று உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு சொன்னார். அதே விஜயனுடைய வாய் எல்லா இடத்துலையும் பணம் கொடுப்பாங்க, வாங்கிக்கங்க, காதில் செவிலியே விசில் ஊதுங்கினார். வெக்கமா இல்லையா அவருக்கு? எங்கே ஊழல் ஸ்டார்ட் ஆகுது? அந்த பணத்தை மூஞ்சில் அடிங்கன்னு சொல்லிடணும். உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் பணத்தை மூஞ்சில் அடிங்க, தூக்கி எறிங்கன்னு சொன்னோம். போன வருஷம் பணத்துக்காக ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்ன விஜய், மாணவர்கள் வைத்து அறிவுறுத்திய விஜய், இந்த வருஷம் வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. யார் வெக்க பண்ணோம்? 2 கட்சியும் புனித கட்சி கிடையாது. முதல்ல மக்கள்கிட்ட தான் புரட்சி வெடிக்கணும். சென்னையில் இருக்கிற எத்தனை ரோடு பற்றி நான் பேசியிருக்கேன். ரோடு அவ்வளோ கேவலமாக இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் போடாத ரோடுக்கு 200 கோடி ரூபாய் எடுத்துட்டாங்கன்னு புகார் வாசித்தீங்களே. திமுக ஆட்சியில் என்ன ரோடு போட்டீங்க? காட்டுங்க, நான் காட்டுறேன். இன்னும் ஜிபிஎஸ் மேப்போட காட்டுறேன். அப்போ பொதுமக்கள் என்ன மாதிரி புரட்சியை முன்னெடுக்கணும், என்ன மாதிரி விஷயத்தை முன்னெடுக்கணும், அவங்க தான் முடிவு எடுக்கணும். விஜய்க்கு ஒருவேளை தாறுமாறா ஓட்டு விழுது, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஓட்டு விழுகிறது. அவர் நான் சொன்னது ஒரு இடம் ஜெயிக்கலாம், மேபி எங்கேயாவது அதிமுக திமுக இடைச்சர்களாக உள்ள 2 இடத்துல வரலாம், ஒரு இடத்துல வரலாம். அதை மீறி விஜய்க்கு தாறுமாறான ஓட்டு விழுந்தால் அது 2 திராவிட கட்சிகள் செய்த தவறுக்கு தண்டனை. இந்த முறை விஜய் வாங்குற ஓட்டுகளால் திமுக பாதிப்பா அதிமுக பாதிப்பா நமக்கு தெரியாது. ஆனா குறைந்தபட்சம் 20-23 24 தொகுதிகளை பாதிப்பார். அது 2 கட்சிக்கும் பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம். பிரியன், உங்க நிறைவு கருத்து. மணிசார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஓட்டுகள் பிரியுது அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ் திமுக. திமுக அதை விட நான் பார்க்குறது என்னன்னா, திமுக தன்னுடைய கூட்டணியை நம்புறதோ தெரியாது, கூட்டணி தலைவர்களை நம்புறதோ தெரியாது. அவங்க நம்புறது ஒரே ஒரு விஷயம்தான்,
எலெக்ஷன் நெருக்கத்தில் பண்ணுற வேலைகளை விடுங்க, அது தவிர அவங்க பண்ணுற விஷயங்கள் என்ன நம்புகிற விஷயங்கள் என்னென்னா, தங்களால் பயன்பெற்ற பயனாளிகள் தங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க நம்புறாங்க. ஆக்சுவலாக ஓகே, அது ஒரு 1.25 கோடி 2 கோடி பேர் அவங்க வச்சுருக்காங்க. அது எஸ்ஐஆரில் வந்து பர்சனலாக வேலை செஞ்சுருக்காங்க. அந்த பர்சனலாக அப்ரோச் பண்ணி வேலை செய்யறதுனால அந்த ஓட்டை வந்து அப்படியே திமுகவுக்கு ஃபேவரபுளாக கன்வெர்ட் பண்ண முடியும் பயனாளிகள் ஓட்டன்னு நினைக்கிறாங்க. அதை வாங்கிட்டு ஒரு ஸ்கிராப் த்ரூ பண்ண முடியும், 120 125 மார்க்கை வந்து கிராஸ் பண்ண முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது எப்படி வெற்றிகரமாக பண்ணுறாங்கன்றது தான் இந்த தேர்தலோட முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். பெருமாள் மணி, உங்க நிறைவு கருத்து? அதாவது நம்ம இந்த தலைமுறையில் இதுவரை பார்க்காத ஒரு தேர்தலுக்கு 2026 தேர்தலுக்கு தமிழகம் தயாராகிறது. இளையா சூரியனா அப்படி இருந்த இந்த தேர்தல் களத்தில் இப்படி ஒரு வலிமையான மூன்றாவது சக்தி வந்ததில்லை. அந்த மூன்றாவது சக்தியை பற்றி குழந்தைகள் பேசுகிறார்கள், இளைஞர்கள் பேசுகிறார்கள், இளம்பெண்கள் பேசுகிறார்கள் என்பதை தாண்டி இருவரும் கழகங்களாலும் பயனடையாத ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகங்கள் பெரிய அளவில் அவருக்கு பின்னால் திரள்கிறது. இங்கே உண்மையிலேயே நடந்து கொண்டிருப்பது ஒரு ரியல் சபால்டன் ரைஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அது வாக்குப்பெட்டியை எண்ணுகிற பொழுது நமக்கு நிச்சயமாக தெரிய வரும். நான் உங்களுடைய அரங்கத்தில் 25/8/2025 சொன்னதையே தான் சொல்லி நிகழ்ச்சியை முடிக்க விரும்புகிறேன். 2026 தேர்தலில் ஐயா விஜய் முதல்வராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ வருவார். கோட்டீஸ்வரன், உங்க நிறைவு கருத்து? எதிர்க்கட்சி தலைவராகவோ முதல்வராகவோ விஜய் அவர்கள் 2026 வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அண்ணன் சீமான் சொல்லுவார்ல, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி, அது மாதிரி தான் அதை பார்க்கணும். மேபி 2031 அவர் தாக்கு பிடித்தால் அரசியலில் அவர் வரலாம். அப்புறம் எலீட் அரசியல் அது அதிகமாக பண்ணுறதே விஜய் சார் தான். எலீட் அரசியல் மக்கள்கிட்ட பழகாமல் கொள்ளாமல் பண விஷயங்கள் ஊழல் அப்படின்றதெல்லாம் பேசாமல் விஜய் அவர்கள் அதிகமாக பேசுறதுனால அந்த ஆன்டி இன்கம்பன்சியோ அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியை வந்து மறந்துட்டு போயிடும். அதிமுக இஸ் பீன் கம்ப்ளீட்லி அண்டர் எஸ்டிமேட்டட். எடப்பாடி பழனிசாமி இஸ் பீன் அண்டர் எஸ்டிமேட்டட். பட் களம் என்பது சமீப காலமாக அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு போகிற இடத்துல கூட்டம் வந்து கூட வரதான் செய்யுது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. எல்லா வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கூட்டம் வருது. ஸ்பீச் அதாவது பேசுகிற தன்மை என்பது அது கொஞ்சம் கொஞ்சமாக களம் என்பது எதிரணிக்கு சாதகமாக மாறுற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அப்படி பண்ணுவாங்கன்றது கிடையாது. பிரச்சனைகள் நிறைய இருக்குது. எதிர்க்கட்சிகளுக்கும் வந்து வாக்குகள் கிடைக்குது. இன்னும் சுருக்கமாக சொன்னால் அதிமுக கிராமப்புற பகுதியில் இன்னமும் வந்து அதே பழைய பலத்தோடு தான் இருக்குது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு வட்டமேசை வாத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.